இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு தான் செஞ்சோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன். சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வந்து ஒரு தடவை வாங்கி சமைச்சு பார்த்தீங்கன்னா மற்ற மீன்லாம் வாங்கவே மாட்டீங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம், வெந்தயம் போட்டு பொரிஞ்ச உடனே வடகம் சேர்த்துருக்கோம். வடகம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துருக்கோம். இதோடய பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயத்தோடய வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். மறுநாள் பழையதுக்கெலாம் இந்த மிளகாயை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தஞ்சாவூர் சைடு பார்த்திங்கன்னா கடல் மீனே மோஸ்ட்லி விரும்ப மாட்டாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா உயிர் மீன் தான் ஆசைப்படுவாங்க. கெண்டை மீன், ஆற்று மீன் இது மாதிரி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கட்டும். மீன் 1 கிலோ எவ்வளோன்னு கேட்டேன். நெத்திலி மீன் 200 சொன்னாங்க. இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துக்கிறோம். நான் 100 ரூபாய்க்கு மீன் கொடுங்கன்னு கேட்டேன். 1/2 கிலோ கொடுப்பாங்கன்னு நினச்சேன். 900 கிராம் கொடுத்துட்டாங்க. திறமையாக அப்படியே வாங்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மீன் கடையில் போயிட்டு ஒரு மீன் கூட வாங்கினாலும் அது சந்தோஷமே தனி தாங்க. உப்பு சேர்த்துக்கிறோம். ஆல்மோஸ்ட் மீன் குழம்பு ரெடியான மாதிரி தான். இதோட மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். சண்டேனாலே NV ஐட்டம் இருந்தால் தான் சண்டே மாதிரி இருக்கும். அது மீனோ கறியோ ஏதோ ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக. குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். இதே கெண்டை மீனாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மண்டை தான் போடுவேன், மாங்காய் அப்புறம் தான் போடுவேன். இது கடல் மீனுன்றதுனால ஃபஸ்ட்டே நம்ம மாங்காய் போட்டோம். ஏன்னா மீன் சேர்த்து ஒரு கொதியில் இறக்கிடணும், இல்லைனா மீன்லாம் கரைஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. மீன் குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றலாம், நிறையா ஊற்றக்கூடாது. அந்த தேங்காய் ஃப்ளேவர் மட்டும்தான் தெரியணும். நிறையா ஊற்றுனீங்கன்னா வதன்னு இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வைக்கிற ரெசிபிலாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். யார் வேணாலும் ஈஸியாக செய்யலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. நெத்திலி மீன், சங்கரா மீன் 2 மீனுமே வாங்கியிருந்தேங்க. 2மே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மீன் குழம்பு வச்சு மீன் வறுக்கலனா இப்படி சங்கரா மீனை வந்து வறுத்துட்டேன். தோசைக்கல் அடுப்பில் வச்சு மீன் தாங்க போட்டேன். பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சங்கரா மீன் எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. சாதம் போட்டு மீன் எப்படி உடைக்காமல் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள், உடஞ்சிடக்கூடாது. மீன் குழம்பு எடுக்கிறதுக்கே குழிக்கரண்டி இது மாதிரிலாம் இல்லாமல் சாரடி மாதிரி எடுத்தாக்கா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி மீன் குழம்பு, சங்கரா மீன் வறுவல், இந்த காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.